ஒரு காலத்தில் பண்டைய சீனாவில் 3 வயதான துறவிகள் இருந்தனர். அவர்கள் தங்கள் பெயர்களை யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் சீனாவில் அவர்கள் 3 சிரிக்கும் துறவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 3 துறவிகளும் தங்கள் இடைவிடாத சிரிப்புக்கு புகழ் பெற்றவர்கள். பொதுவாக அவர்கள் ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ நுழைந்து அந்த இடத்தின் மையத்தில் நின்று சிரிக்கத் தொடங்குவார்கள். அவர்களின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. 3 சிரிக்கும் துறவிகளின் கொள்கைகளை கிராம மக்கள் விரும்பினார்கள். பின் அவர்களை பின்பற்றத் தொடங்கினார்கள். அவர்கள் ஒரு சிரிக்கும் சமூகத்தை உருவாக்கினர். யாருடனும் பேசாத துறவிகள் ஆன்மீகத் தலைவர்களாகவும் சீன சமூகத்தால் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாகவும் போற்றப்பட்டனர். வாழ்க்கையில் சிரிப்பை ஒரு சிறந்த தருணமாக கருதுவதே அவர்களின் போதனையாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் ஒரு பெரிய